இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற பள்ளி கல்வியினுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே, தலைமுறையாற்றிருக்கின்ற எங்களுடைய செயலாளர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களே, கருத்தாளர்களாக இங்கே தங்களுடைய கருத்துக்களை வழங்க வருகை தந்திருக்கின்ற முனைவர் வனிதா மேடம் அவர்களே, முனைவர் ராஜ் சரவணகுமார் சார் அவர்களே, திரு சிவகுமார் சார் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற முனைவர் பழனிசாமி சார் அவர்களே, முனைவர் நரேஷ் சார் அவர்களே, நன்றியாற்ற இருக்கின்ற திருமதி உமா மேடம் அவர்களே, குறிப்பாக இந்த இடத்தை நமக்கு வழங்கியிருக்கின்ற டான் பாஸ்கனுடைய தாளர் அருட்சந்தை ஜேவியர் பாக்கியம் அவர்களே, சிஇஓ புகழேந்தி சார் அவர்களே, இணை இயக்குநர்கள் திருமதி சசிகலா மேடம், பொன்னையா சார், சுவாமிநாதன் சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை மத்தியாஸ், திரு ராபர்ட் சகாயராஜ், பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கும் முதல் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உரையாற்றியவர்களெல்லாம் சொன்னது போல இன்றைக்கு பல முன்னெடுப்புகள், அந்த முன்னெடுப்புகள் இன்று வரும்பொழுது நாம் மறந்து விடாமல் இருக்க வேண்டிய நம்பர்ஸ் 144171098. எங்களுடைய செக்ரட்டரி மேடம் சொன்னது மாதிரி குழந்தைகளுக்கு தானா, ஏன் ஆசிரியர்களுக்கு இல்லையா என்று சொல்லும்போது சோஷியல் வெல்ஃபேர் மூலமாக 181, இப்படி பல்வேறு விழிப்புணர்வுகளை தொடர்ந்து நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் பல நேரங்களில் எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தியாக வேண்டும். குறிப்பாக என்எஸ்எஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1723 கேம்ப்ஸ் நம்ம நடத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 86,150 மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை வழங்கியிருக்கின்றோம். 8,615 ஆசிரியர்களுக்கு அந்த விழிப்புணர்வை நாம் வழங்கியிருக்கின்றோம். இது மட்டும் போதுமா என்று சொன்னால் இது ஸ்ப்ரெட் ஆக வேண்டும், அனைவரும் இதை கொண்டு செல்ல வேண்டும். அவங்க சொன்ன மாதிரி 18 வயசு கீழே இருந்தாலே அது குழந்தைகள் தான் என்று யுனைடெட் நேஷன்ஸே அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆக 18 வயது கீழே நடைபெறுகின்ற எந்த குற்றமாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு மாணவர்களாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது அந்த பிள்ளைகள் மீது பெரியவர்கள் மூலமாக வருகின்ற ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆக அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, கடமை நம் அனைவருக்கும் இருக்கின்றது. த லிபர்ட்டி ஆஃப் மென், விமன் அண்ட் சைல்டு என்கின்ற எங்கர்ஸால் எழுதிய புத்தகத்தில் நமக்கான உரிமையை நம்ம பெரியவங்க பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி குழந்தைங்களுக்குன்னு தனியாக உரிமை இருக்கின்றது. அதை நாம் உணர வேண்டும். அவர்களுக்குன்னு தனியாக சுதந்திரம் இருக்கின்றது. இன்றைக்கி இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான டேவாக நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம். இன்றைக்கி உறுதிமொழியை நம்ம ஏற்றுக்கிறோம். ஜஸ்டிஸை பற்றி நம்ம பேசுகிறோம். அதுக்குன்ற ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிறோம், லிபர்ட்டியை பற்றி பேசுகிறோம், ஃபெட்டர்னிட்டியை பற்றி பேசுகிறோம். இதெல்லாம் கலந்து தான் நாம் இந்தியர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் என்று வரும் பொழுது இது எங்கேருந்து நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளிடமிருந்து அதை நாம் விதைக்க வேண்டும். அதனால தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அந்த உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பள்ளியாக இருந்தாலும் சரி, அது நிறுவனங்கள், பொது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, இதை எடுத்து பேசுங்க. இதை பற்றி அதில் இருக்கின்ற சட்டங்களை பற்றி பேசுங்கள். அது என்ன சொல்ல வருகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு போட்டிகளாக வைங்க. முதல்ல அந்த குழந்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சமுதாயத்தை, புதியது ஒரு சமுதாயத்தை நாம் எப்படி விழிப்புணர்வோடு படைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இன்றைக்கு அந்த ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இன்றைக்கு நம்ம செய்திருக்கின்றோம். இது நம்முடைய குழந்தைகளுக்கு ஹராஸ்மெண்ட் என்று வரும்பொழுது பாலியல் தொந்தரவு மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு எந்த விஷயத்திற்காக நம்மால் அந்த பிள்ளை பயந்தாலும் கூட அது ஹராஸ்மெண்ட் தான். ஆக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு கருத்தாளர்கள்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்த சைல்டு அபியூஸ்க்கான அந்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் பல்வேறு காரணத்தை இன்றைக்கி கண்ணப்பன் சார் சொல்லியிருக்கிறாரு. அது 25ஆம் தேதியிலேருந்து 29ஆக அது மாற்றப்பட்டிருக்குது என்று சொன்னாலும் நான் கண்ணப்பன் சார் சொல்லிட்டேன், நாம் சொன்ன தேதியை நாமளே மாற்றக்கூடாது. இனி வருங்காலத்தில் அது கேலண்டரில் இந்த நவம்பர் 17 to 22 அப்படிங்கிறது இதற்கான ஒரு காலங்களாக நாம் ஒதுக்கிட வேண்டும். அது சார்ந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்ஸை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ஏன்னா இது நீட் ஆஃப் த அவராக இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் ஒரு செய்தி வரும்பொழுது பிள்ளைங்க பெற்றது பொம்பளை பிள்ளைன்ட்டு கிடையாது, பசங்களுக்கும் பெண்களுக்கு நிகரான அந்த கொடுமை நடைபெறுகின்றது என்று பல ஆய்வுகள் சொல்லுகின்றது. ஆக நம்முடைய பசங்களுக்கும் சரி, பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கும் சரி, இது நிகழாத வண்ணம், யாரும் ஒரு செய்தியை பார்த்து பயந்துராத வண்ணம், செய்தி என்பது நம்மளை பயமுறுத்துவதற்காக வருவதாக நாம் நினைத்து விடக்கூடாது. நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக
வருகின்றது என்பதை உணர்கின்ற விதத்தில் நாமும் உடனடியாக அதை ஆக்ட் பண்ண வேண்டும். நாம் அந்த விதத்தில் தான் இன்றைக்கு நம்மளுடைய ப்ரெமிசஸில் யார் உள்ளே வரணும், யார் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கி தனியாக நாம் வந்து ஒரு கைடே கொடுத்துட்டோம். நம்ம சிஓஸ் மூலமாக அதை வலியுறுத்திருக்கின்றோம். நமக்காக கருத்தை சொல்ல வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்க வேண்டும், அதை நாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டும் என்று ஒரு தனியாக பண்ண விதிமுறையை நம்ம வழங்கிட்டோம். நம்ம ஆக அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் உங்களுடைய ஸ்கூலில் உங்களுடைய அசம்பிளி டயத்தில் இங்கே என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ அதை உள்வாங்கி கொண்டு அந்த பகுதிகளுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இங்கே இருக்க கருத்தை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு அவ்வளோ இதில் நீங்கள் என்ன கருத்தை உள்வாங்களோ அதை உங்கள் ஸ்டைலில் ஒரு அசம்பிளி நடக்கும் பொழுது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கு தேன்சிட்டு புது ஊஞ்சல் போன்ற ஒரு புத்தகங்களை இதழ்களை இன்றைக்கி நாம் வந்து கொடுத்துட்ருக்குறோம். நம்ம தமிழ்நாடு முழுவதும் பிள்ளைகளுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கிறோம், அந்த பிள்ளைகளுடைய திறமைகளை உள்வாங்கிறோம். அப்படி சொல்லும்போது இந்த கருத்துக்கள் சார்ந்தோம் நீங்கள் எடுத்து சொல்கின்ற விதத்தில் இது இருக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு வந்து பெரியார் பிஞ்சு அப்படின்னு ஒரு இதழ் இருக்கின்றது. அதில் அந்த கோமாளி மாமா அப்படின்னு ஒரு செய்தி கூட வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 14417 அண்ட் 1098 இந்த நம்பரை நீங்கள் மறந்துடக்கூடாது. பிள்ளைகளுக்கு வச்ச ஒரு தப்பு வந்துச்சுன்னா பெற்றவங்க போய் சொல்கிறதுக்கு வந்து தயங்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பிரச்சனை நடந்துட்டு நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய குடும்பமானம் போயிடுமோ, நம்முடைய பிள்ளைகளை பற்றி சொன்னால் பிள்ளைகளுடைய பெயரும் பிள்ளைகளோட புகைப்படம் வரக்கூடாது என்கின்ற ஆக்டே இருக்கிறதுல. அதனால் அதை கவலைப்படக்கூடாது என்று எடுத்து சொல்லுங்கள் நீங்கள். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது அதில் சொல்கிற மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நோ கோ டெல் என்கின்ற இதை நீங்கள் சொல்லித்தர வேண்டும். ஆக இப்படிப்பட்ட பல இதழ்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை எடுத்து சொல்கின்ற விதத்தில் இருக்கின்ற அதை உள்வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது முதல்ல நம்ம ஒரு நண்பர்களாக பிள்ளைகள்கிட்ட பேச வேண்டும். நம்ம பிள்ளைகளை நாமளே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த குழந்தைங்க கொண்டு வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க, அப்ரோச்சுக்கே பயப்படுவாங்க. அதனால தான் மாணவர் மனசு பெட்டி அப்படிங்கிறவங்களாம் பிள்ளைகளை நீங்கள் பயப்படாத, உங்கள் மனசில் ஏதாச்சும் எண்ணம் தூண்டுது என்று சொன்னால் மாணவர் மனசு பெட்டி எழுதி போடுங்கள் என்று சொல்லும்பொழுது நான் பல நேரங்களில் ஆய்வு பணிக்கு செல்லும்பொழுது நான் போடுற டிஷர்ட் பள்ளி கல்வித்துறை டிஷர்ட்டில் வந்து பின்னாடி 14417 அந்த நம்பரை போட்டுட்டு தான் நான் போகிறேன் என்று சொன்னால் ஏதாச்சும் ஒரு விதத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால தான் நான் போகும்போது பல பள்ளிக்கூடம் அந்த மாணவர் மனசு பெட்டியை திறந்து காமிங்க நான் உடனே திறந்துக்கிட்ட நிறையா பேப்பர்ஸ் இருக்கும். அதில் அந்த குழந்தைங்களோட ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அதில் அந்த குழந்தைகள் தங்களுடைய மொழியில் தான் எழுதியிருப்பாங்க. இந்த டீச்சர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க, இந்த டீச்சர் வந்து என்னை திட்டினாங்க, இந்த ஃப்ரெண்டு என்னை திட்டுனா, என் பக்கத்தில் இருக்கிற தோழன் இப்படி நடந்துக்கிட்டான்னு அதில் இருக்கும். அது இருக்கும்போது அதை எடுத்து அந்த குழந்தைகள் யாராக, சில பேர் அந்த குழந்தைங்க பேர் எழுதுறாங்க, சில பேர் அந்த குழந்தைங்க பேர் எழுத மாட்டேங்க, எழுதாட்டியும் பரவாயில்ல. அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு அந்த அசம்பிளியில் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது நடந்தது என்று சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கின்றோம் என்கிற தைரியத்தை கொடுங்கள். அட்லீஸ்ட் அந்த எழுதி போட்ட அந்த குழந்தைங்களுக்கு அதை உணரட்டும், அப்பா நம்ம எழுதுறதுக்கு நமக்காக இந்த நம்மளுடைய ஹெச்எம் நம்ம இதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க, இனிமேல் நம்ம தெம்பாக இருக்கலாம், நம்ம தைரியமாக இருக்கலாம், நம்முடைய கருத்துக்கள் நம்ம வந்து சுதந்திரமாக எடுத்து சொல்லலாம் என்கிற எண்ணத்தை முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு நாம் விதைக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு அவங்கள்ட்ட தனியாக டீச்சர் அவங்கள்ட்ட தனியாக பேசணும், டீச்சர் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது டீச்சர் நீங்கள் மேலே பண்ணி கொடுங்க அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு அளவுக்கு இருக்கும். அது அந்த தைரியத்தை முதலில் அந்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு முதல் படியாக அது இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அப்படி வரும்போது தான் இந்த கருத்தாளர்கள் சொல்கிற அந்த கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி கொண்டு நாமும் அதிகப்படியான அந்த பிள்ளைகளை பாதுகாக்கின்ற விதத்துக்கு இந்த குட் டச் பேட் டச்னால் என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் அங்கேருந்து தான் தொடங்க வேண்டும். அந்த குழந்தைங்க பயப்படக்கூடாது. நான் கூட நம்முடைய செக்ரட்டரி மேடம்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம நிறையா கைடு கொடுக்குறோம், நிறையா வந்து பிள்ளைகளுக்கான பல விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்துகிறோம், டீச்சர்ஸ் பேசுகிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சிறார்களுக்கான அந்த திரைப்படம் நம்ம திரையிடும் பொழுது நாம் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகளை விழிப்புணர்வு சார்ந்த ஒரு கார்ட்டூன்களாக அந்த படத்தில் வெறும் குழந்தைகளுக்கான படம் மட்டுமல்ல, இந்த விழிப்புணர்வுக்கான அந்த படத்தையும் அதில் நாம் தருகின்ற அளவுக்கு நாமும் அதை நம்ம தயாரித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். மிக விரைவாக நம்முடைய முதலமைச்சருடைய அந்த ஆலோசனை பெற்று ஒரு காம்படிஷன் மாதிரி, ஓப்பன் காம்படிஷன் மாதிரி யாரையெல்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், அது யாராக இருந்தாலும் சரி, அது இருக்கின்ற ப்ரொஃபஷனல் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, விஸ்காம் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கருத்து இது சார்ந்த கருத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் ஒன்று ரெடி பண்ணுங்க என்று நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் மிக விரைவாக அதுக்கான அறிவிப்பு வரும்போது தமிழ்நாடு வந்து பல்வேறு கருத்துக்கள் சார்ந்த அந்த திரைப்படங்கள் வரும்பொழுது அந்த ஷார்ட் ஃபில்மை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்முடைய சிறார் திரைப்பட்டர் சேர்ந்து அதை நாம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். மிக விரைவாக அதற்கான ஒரு அறிவிப்பும் வரும். அதில் கலந்து கொள்கின்ற இளைய சமுதாயம் இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, பத்திரிகை செய்தி மூலமாக அவர்கள் என்ன உள்வாங்கியிருக்கிறார்கள், அதை எப்படி நம்ம ஒரு திரைப்படமாக கொடுக்கலாம், அந்த திரைப்படத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தலாம் என்று வரும்பொழுது நீங்கள் கருத்துக்களை சொல்லும் பொழுது அடிஷ்னல் சப்போர்ட்டாக
இது உள்ளபடியே உங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்றதான் இது ஒரு நல்ல ஒரு செயலும் அது அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு தொடர்ந்து இங்கே எங்களுடைய டைரக்டர் எங்களுடைய செக்ரட்டரி மேடம்லாம் சொன்னது போல் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற விழிப்புணர்வு அங்கே இருக்கின்ற காவல்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் ஒரு என்ஜிஓஸ் மூலமாகவும் அல்லது இந்த குழந்தைகள் ப்ரொடெக்ஷன் சார்ந்திருக்கின்ற அந்த அமைப்பில் பணியாற்றியவர்கள் யாராக இருந்து இவர்கள் மூலமாக நல்ல கருத்துக்கள் வழங்கப்படும். அந்த கருத்துக்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் அதை பெற்றுக்கொண்டு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி நாம் அறிவுரை சொல்லுவோமோ, எப்படி அவர்களை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாம் அந்த உணர்ச்சியோடு நாம் செயல்படுவோமோ, அது போன்ற உணர்வோடு நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம். நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவோம். பேரறிஞர் அண்ணா சொன்னது போல் பிள்ளைகளை பார்க்கும்போது நான் எதிர்காலத்தை பார்ப்பதாக உணர்கிறேன் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், செம்மையான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், குழந்தைகளுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்கின்ற அளவிற்கு நம்மளுடைய செயல்பாடும் அமைந்திட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.